எல்லோருக்கும் வணக்கம். அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி 7ல் வினைச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தட்ட நாற்காலி ஒன்று செய்ய சொன்னாங்க. அதற்கு அவர் நாற்காலி என்றால் எப்படி இருக்குன்னா கேட்டாரு. நாற்காலியில 4 கால் இருக்கும், மரத்தால் செய்யப்பட்டிருக்கும், அதில் பலகை இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அதை கேட்டு அவர் எந்த மாதிரி நாற்காலி செஞ்சிருக்காரு பாருங்க. இதை உபயோகிக்க முடியுமா? முடியாது. 4 கால்கள் இருந்தும் பலகை இருந்தும் இது உபயோகிக்க முடியாத ஒரு நாற்காலி. அடுத்து இந்த ஒரு அழகான ஒரு ஓவியம், இதுல என்ன குறை இருக்கிறது பாருங்க. இதுல ஆணின் உடலில் பெண் தலையும் பெண்ணின் உடலில் ஆண் தலையும் பொருத்தி இருக்கிறது. நம்ம இந்த ஆங்கில இலக்கணத்தில் வாக்கியம் அமைத்து பேசும்போது அல்லது எழுதும் போது பெரும்பாலும் இது போன்ற ஒரு சின்ன தவறை செஞ்சிடறோம். இப்ப அவள் நாளை வந்தான், இது ஒரு இலக்கணப்படி சரியான வாக்கியமா? இல்லை. ஏனென்றால் பொருள் என்பது அவள் பெண்பால், காலம் நாளை என்பது எதிர்காலம். இந்த வினைச்சொல் என்ன போட்டிருக்கோங்க? வந்தான். இது ஒரு ஆண் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ததை குறிக்கிறது. ஆக இந்த 3 வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருப்பதால் இது இலக்கணப்படி சரியான வாக்கியம் அல்ல. ஒரு வாக்கியத்துல இப்ப உடல் பொருள் சொல் காலம் சொல் மாதிரினாக்க, வினைச்சொல் தலையான சொல். இப்ப ஒரு வாக்கியம் அமைச்சு பார்ப்போம். ஒருவன் இப்பொழுது மாம்பழம் சாப்பிடுவதை எப்படி சொல்லலாம்? அவன் இப்பொழுது மாம்பழம். இது வரைக்கும் கரெக்ட். இந்த சாப்பிடுதலை சொல்றதுக்கு எந்த வினைச்சொல்லை உபயோகிப்போம்? சாப்பிட்டேன், சாப்பிட்டாய், சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டோம், இப்படி உபயோகிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இவை அனைத்தும் கடந்த கால வினைச்சொற்கள். அடுத்து சாப்பிடுவேன், சாப்பிடுவாய், சாப்பிடுவீர்கள், சாப்பிடுவோம், இப்படி சொல்ல முடியுமா? இதுல ஏதாவது ஒரு வினைச்சொல் அமையுமா? முடியாது. ஏனென்றால் இவை அனைத்தும் எதிர்காலத்தை குறிக்கும் வினைச்சொற்கள். சரி, நிகழ்காலத்தில் சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறாய், சாப்பிடுகிறோம், இப்படி 9 வினைச்சொற்கள் இருக்கின்றன. இதுல எந்த வினைச்சொல் சரியாக அமையும்? சாப்பிடுகிறான் என்பது. அது எதை பொறுத்து அமைகிறது? பொருள் ஆண், சாப்பிடும் காலம் நிகழ்காலம், அதனால் அதற்கு சாப்பிடுகிறான் என்று சொல்றோம். தமிழ்ல நமக்கு இது தெரியுது. ஆங்கிலத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம். இப்ப இங்க வினைச்சொல் என்பது 2 வகைப்படும். என்னன்னாக்க, ஒன்று அடிப்படை வினைச்சொல், செங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது வாக்கிய வினைச்சொல். செங்கல் என்பது சிமெண்ட், மணல் இது கூட கலந்து சுவர் என்று சொல்றோம் இல்லையா? அதை நிறைய செங்கல்கள் அப்படின்னா சொல்றோம் இல்ல. அது போல இந்த அடிப்படை வினைச்சொல் என்பது பொருள், காலம், வினை செய்யப்பட்ட முறை, இந்த 3ஐயும் பொறுத்து வாக்கிய வினைச்சொல்லாக மாறும். இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுங்க. அடிப்படை வினைச்சொல் பொருள், காலம், வினை செய்யப்பட்ட முறையை பொறுத்து வாக்கிய வினைச்சொல்லாக மாறும். இப்ப பாருங்க, படித்தல் என்பது அடிப்படை வினைச்சொல். அது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்ப நான் இப்பொழுது படிக்கிறேன். ஆண் என்பதால், நிகழ்காலம் என்பதால் படிக்கிறேன், இக்கிறேன் என்று போடுகிறோம். அதே போல அவன் இப்போது படிக்கிறான். அவள் நேற்று படித்தாள். அந்த வினைச்சொல் படித்தல் என்ற வினைச்சொல் பாருங்க எப்படி மாறுபடுகிறது. இடம், பொருள், காலத்தை பொறுத்து. அதே போல அவள் நாளை படிப்பாள். ஓகே, அந்த ஒரே படித்தல் என்ற ஒரே வினைச்சொல் பொருளையும் காலத்தையும் பொறுத்து வெவ்வேறு விதமாக வாக்கியங்களில் மாறுகின்றன. வினைச்சொல் வாக்கியத்தில் முக்கியமான சொல். அது வாக்கியத்தில் பொருள், காலம், வினை செய்யப்பட்ட முறையையும் பிரதிபலிக்கும். இப்ப பொருள், காலம், வினை செய்யப்பட்ட முறையை பொறுத்து வாக்கிய வினைச்சொல் அமையும். அதையே தான் திருப்பி சொல்றேன் நானு. அது பொருள், காலம், வினை செய்யப்பட்ட முறையை பிரதிபலிக்கும்.
எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் இப்பொழுது படிக்கிறேன் என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஓகே, இதுல பொருள் இருக்கு, காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம், வினைச்சொல்லும் இருக்கு. அடுத்த வாக்கியத்துல பாருங்க, நான் படிக்கிறேன். இதுல காலத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன்னா இல்ல. ஆனாலும் அந்த படிக்கிறேன் என்கின்ற வினை சொல்ல வச்சு அது இப்பொழுது நடக்கிற செயல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மூன்றாவது வாக்கியத்துல பாருங்க, இப்பொழுது படிக்கிறேன். இதுல யார் படிக்கிறான்னு சொல்லி இருக்கிறேன்னா சொல்லல. ஆனாலும் அந்த படிக்கிறேன் என்கிற வினை சொல்ல வச்சு படிக்கிறது நான் என்று புரிஞ்சுக்கலாம். அடுத்து நான்காவது, அது ஒரு வாக்கியம் கூட இல்ல, வெறும் ஒரு வினைச்சொல் மட்டும்தான், படிக்கிறேன். இப்ப இதுல காலத்தை பற்றி சொல்லல, பொருளை பற்றி நான் சொல்லல. ஆனா இந்த படிக்கிறேன் என்ற வினைச்சொல்லை வைத்து படிக்கிறது நான், படிப்பது இப்பொழுது என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். தமிழில் இதுதான் ஒரு மிக மிக சிறப்பு. இது மற்ற பெரும்பாலான லாங்குவேஜஸ்ல இந்த சிறப்பு இல்லை. வினைச்சொல் அதை எதை பொறுத்து போடுவோம்? ஒரு பொருள், ஒரு காலத்தில், ஒரு வினையை எப்படி செய்கிறது, இந்த 4 பகுதிகளை சேர்த்து வினைச்சொல் அமையும். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், காலம், எந்த காலத்தில் வினை எப்படி செய்யப்படுகிறது என்பது. இந்த இரண்டும் சேர்ந்து அது ஆங்கிலத்துல டென்ஸ் என்று சொல்லுவோம். தமிழில் தனித்தனியாக இருக்கும். காலத்தை குறிக்கும் சொல் காலம் சொல், வினையை குறிப்பது வினை சொல். ஆனால் ஆங்கிலத்துல காலத்தை குறிப்பது காலம் சொல், எப்படி செய்யப்படுகின்றன இரண்டையும் சேர்த்து சொல்வது டென்ஸ். இப்போ வாக்கியத்துல ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அல்லது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி வினையை செய்தது என்று சொல்லியிருக்கிறோம். 9 பொருள்கள் இதையும் பார்த்திருக்கிறோம். 3 காலங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். 4 வகையாக வினை செய்யப்படுகிறது. சாதாரணமாக, தொடர்ந்து, வினைமுற்று, தொடர் வினைமுற்று வகையாக. இப்ப தமிழில் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி வினைச்சொல் உண்டு. ஆங்கிலத்தில் குறைவான வினைச்சொற்களே உள்ளதால் அவைகள் பொருள்களை குரூப் செய்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வினைச்சொல் போடுவோம். இப்ப குரூப் 1 வந்து ஐ, நான். குரூப் 2 ஹி, ஷி, இட், அவன், அவள், அது. குரூப் 3 யூ, வி, தே, தம் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு எப்போ வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும் குரூப் 1 ஐ, குரூப் 2 ஹி, ஷி, இட், குரூப் 3 யூ, வி, தே, தம். இப்ப 9 பொருள்கள் 3 காலங்களில் 4 விதமாக ஒரு வினையை செய்யும் அல்லது இருக்கும். ஓகே, அது வந்து தமிழ்ல வந்து நம்ம அந்த தனித்தனி வினைச்சொற்கள் வரும். ஆங்கிலத்துல 3 குரூப்புகள். ஓகே, 3 குரூப்புகள் 3 காலங்களில் 4 விதமாக வினையை செய்யும். இப்ப ஒரு வாக்கியத்துல 2 வகைன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஒன்று இருத்தல், ஏதோ பூனை இருக்கிறது, மரம் இருக்கிறது, யானை இருக்கிறது, இப்படி இருத்தல் வகையான வாக்கியங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்து வந்து செயல் வினை வாக்கியம், ஒரு செயலை செய்வதை பற்றி சொல்வது. ஓகே, சோ இருத்தல் வகையை அடிப்படை வினைச்சொல் என்னது? பி. செயல் வகை வாக்கியத்துல அடிப்படை வினைச்சொல் வந்து டு. சோ இவைகள் வாக்கியத்தில் பொருளையும் காலத்தையும் பொறுத்து வாக்கிய வினைச்சொல்லாக மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். சோ பி என்பது நிகழ்காலத்தில் ஆம், இஸ், ஆர் என்று மாறும். கடந்த காலத்தில் வாஸ், வேர் என்று மாறும். எதிர்காலத்தில் வில் பி என்று மாறும். இது சாதாரணமாக வினை நடைபெறும் போது. அதே போல பி என்பது வினைமுற்று வகையை சேர்ந்தால் அதை வந்து பீன் என்று மாறும். அடுத்து தொடர்வினை என்றால் அது பீயிங் என்று மாறும். அதுபோல செயல் வினை வாக்கியத்துல
அடிப்படை வினைச்சொல் do. அது சாதாரணமாக செய்யப்பட்டால் நிகழ்காலத்தில் do, does என்று மாறும். கடந்த காலத்தில் did என்று மாறும். எதிர்காலத்தில் will do என்று மாறும். அதுவே வினைமுற்று என்றால் done என்று மாறும். தொடர் வினை என்றால் doing என்று மாறும். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைகிறது. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல எது சந்தேகம் இருந்தா நீங்க இங்க கமெண்ட் போடலாம். அப்படி இல்லைன்னாக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சிறப்பாக ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இணைந்து உங்க சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.